ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ராமாயணத்துல தாரை யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தாரை வாலியோட மனைவி. தாரை ஒரு கற்புக்கரசி. இன்னைக்கும் கல்யாணங்கள்ல சப்தபதி அப்படின்ற பேர்ல கற்புக்கரசிகள் பேர் சொல்லும்போது தாரையோட பேரும் சொல்லுவாங்க. ராமர் சுக்ரீவன் கிட்ட நீ போய் வாலியை வம்புக்கிழு, வாலி சண்டைக்கு வரட்டும், நான் மறைஞ்சிருந்து வாலியை கொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது சுக்ரீவன் வாலியோட அரண்மனைக்கு முன்னாடி வந்து வாலியே வெளியில வா அப்படின்னு சொல்லி மிரட்டி கூப்பிடுறாரு. அப்போ வாலி உனக்கு அவ்வளோ துணிவு வந்துருச்சா, இதோ நீயா நானான்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது தாரை வாலியை நிறுத்துறாங்க. வாலியை நிறுத்தி நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாலி வந்து என்ன சொல்கிற, சுக்ரீவன் அவ்வளோ திமிரா பேசுகிறான், நான் போகாமல் இருக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது தாரை சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் பயந்தாங்கோலியாக இருந்த சுக்ரீவன் இப்போ வந்து வாலியே வெளியில வா அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அப்போது அவர்கிட்ட ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு, அதை வச்சு உங்களை வீழ்த்திட முடியுன்ற நம்பிக்கையில் தான் உங்களை கூப்பிடுறாரு, அதுக்காக போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வாலி அதெல்லாம் ஒன்றும் அவனால் பண்ண முடியாது அப்படின்ற ஓவர் கான்ஃபிடென்ஸில் போகிறாரு. அவர் இறந்தும் போகிறாரு. தாரை ஒரு பெண் குரங்கா இருந்தா கூட பின்னால என்ன நடக்கும் அப்படின்றத யூகிச்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிற அளவுக்கு ஞானமுள்ள ஒரு பெண் குரங்கு. வாலி இறந்ததுக்கு அப்புறமா சுக்ரீவனுக்கு ராஜ்யம் கொடுக்கப்படுது. அந்த ராஜ்யத்தை கொஞ்ச நாள் இருந்து சரி பண்ணிட்டு நான் வந்து சீதையை காப்பாத்துறதுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலி கிஷ்கிந்தைக்கு போயிடுறாரு. கிஷ்கிந்தையில ராஜ்யத்துல உட்கார்ந்த அந்த மோகத்துல சுக்ரீவனுக்கு ராமருக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தையே மறந்துடுறாரு. கொஞ்ச நாள்ல ராமர் லக்ஷ்மணனை கூப்பிட்டு போன சுக்ரீவன் என்னாச்சுன்னே தெரியல, போய் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வான்னு சொல்லும்போது லக்ஷ்மணன் சுக்ரீவனை பார்க்கறதுக்கு வராரு. சுக்ரீவன் அங்க ஒரு ராஜாவா எல்லா விதமான மோகத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு லக்ஷ்மணனுக்கு பயங்கர கோபம் வருது. இவருக்காகவா நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம காத்துக்கிட்டு இருக்கோன்ற விஷயத்தையே மறந்துட்டு ராஜான்ற அந்த மோகத்திலேயே உட்காந்துட்டு இருக்கிறாரே சுக்ரீவன் கோபப்படும் போது தாரை தான் லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா கோவப்படாதீங்க, நாங்கள்லாம் குரங்கினத்தை சேர்ந்தவங்க, எங்களோட ஞாபகங்கள் எங்களோட முன்னுரிமையெல்லாம் இப்படி தான் இருக்கும், அதனால் எங்களை நீங்கள் தவறாக எடுத்துக்காம நல்ல விதமாக சுக்ரீவன் கிட்ட பேசி சொல்லி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு லக்ஷ்மணனோட அந்த வேகத்தை குறைச்சதே தாரை தான். எப்பயுமே நல்ல விதமாக யோசிக்கிறதும் நல்ல அறிவுரைகளையும் செய்கிற இந்த தாரைக்கு நம்மளோட இசிஜி கார்ட்ஸில் பாசிட்டிவ் சிம்பிள். இன்னும் நீங்கள் தாரையை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.